எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதமாக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட எல்லாருக்கிட்டவும் நான் ஷேர் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் சாண்டியாகோவில் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் வீடு வாங்கி மூவ் பண்ணுறோம். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் அசோகா ஆதித்யாவுக்கு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கெலாம் ஸ்கூல் முடியுது. நாங்கள் புது வீட்டுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்கே வந்துவிட்டோம். பட் ஒரு வாரம் அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது போயிட்டு வர ஏறக்குறைய ஒரு 45 to 1 hour ஆகிறதுனால என்னால் ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருந்தது. என்னால் வீடியோ எடுத்தாலும் என்னால் எடிட் பண்ணி போட முடியல. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். அதனால தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் மூவ் பண்ணுறதை வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அசோகா ஆதித்யா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மே மாதம் ஸ்போர்ட்ஸ் டே ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேண்ட்லேயும் அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ராலேயும் இருக்காங்க. அந்த 2 ப்ரோக்ராமும் கான்சர்ட் நடந்தது. அந்த டைமில் நான் எடுத்த கொஞ்சம் வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுற எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகி போயிருக்கு. ஏன்னா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு அதை கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் நிறைய இருந்ததுனால தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பயங்கர கோல்டு காஃபெல்லாம் இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்போ தான் கொஞ்சம் எல்லோரும் நார்மலாக இருக்கோம். இங்கே நாங்கள் எப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வர வச்சுட்டோம். ஏன்னா கேரேஜ்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுனால எல்லாத்தையுமே எங்களால் எடுக்க முடியாது. பெரிய பெரிய ஐட்டம்லாம் சோஃபா, பெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வந்தாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஐட்டம்ஸ்லாம் நானே பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்த பிறகு அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து ட்ரக்கில் ஏற்றி விட்டுட்டாங்க. மற்ற ஐட்டம்ஸ்லாம் அவங்க பேக் பண்ணி, அதாவது கேரேஜில் இருந்த ஐட்டம்ஸ்லாம் முக்கால்வாசி பிரிக்காமல் அப்படியே பாக்ஸ்லேயே இருந்ததுனால அவங்க அதெல்லாம் எடுத்து மூவ் பண்ணிட்டாங்க. இது மே எண்டில் ஸ்கூலில் கான்சர்ட் நடந்துச்சு, பேண்ட் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா. ஆதித்யா பேண்டில் இருக்காங்க, அசோகா ஆர்கெஸ்ட்ராவில் இருக்காங்க. பேண்டில் பசூன் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேண்டில் ப்ளே பண்ணுறாங்க. அசோகா வயலின் ப்ளே பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ஒரே நாள் தான் கான்சர்ட் நடந்தது. ஈவினிங் 4:30 to 7:30 நியர் 8 o'clock வரைக்கும் கான்சர்ட் இருந்துச்சு. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 கான்சர்ட்டுமே ஒரே நாள் தான். ஃபஸ்ட்டு ஆர்கெஸ்ட்ரா, அதுக்கப்புறம் பேண்டு. ஆர்கெஸ்ட்ரா 4:30க்கு கால் டைமு, பேண்டுக்கு பார்த்திங்கன்னா 6 o'clock கால் டைம்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் 4:30க்கே வர சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்கு எந்த டைமோ அந்த டைமில் மட்டும் பேரண்ட்ஸு கெஸ்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே ஃப்ரீ தான், டிக்கெட்லாம் ஒன்றுமே கிடையாது. கடி இந்த எடுத்து பாரு அதை. Tonight's program, so I'm not going Hey guys! Come on. Say. Oh, it was the win on summer trumpet. What is the code? So after this one, yes. Oh.
அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ஷிப் பண்ண வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பட் நாங்கள் வந்து மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரக்கு எடுத்து திங்ஸை வந்து நாங்கள் மூவ் பண்ணோம். அது எதனால் அப்படின்றதும் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடு வாங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா சில சென்டிமெண்ட்டான விஷயம்லாம் நடந்தது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது உங்கள் கூட நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.